ஒரு சிங்க் ஃபுல்லாக இருக்கிற பாத்திரம் நம்ம டிஷ்வாஷில் எப்படி லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாத்திரம்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதில் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால மெல்ட் ஆகிடும். லோ குவாலிட்டிஸில் இருக்க பிளாஸ்டிக்கு, வுட்டு, இரும்பு இது 3 மட்டும் நம்ம வைக்க வேண்டாம். பிளேட்ஸு, குக்கர், கடாயெல்லாம் நம்ம கீழே இருக்கிற ரேக்கில் வச்சுக்கலாம். சின்ன சின்ன பாத்திரம்லாம் மேலே வச்சுக்கலாம். எனக்கு 2 ரேக் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் இருக்க வீட்டில் மேக்ஸிமம் இந்த மாதிரி பிளேட்ஸு, டம்ளர்ஸ் தாங்க அதிகமாக வரும். எனக்கும் அந்த மாதிரி தான். நான் டம்ளர்லாம் கார்னர்லேயும், பிளேட்ஸ் எல்லாம் சென்டர் ரேக்லேயும் ஒவ்வொன்றா லைன் பை லைனாக வச்சுட்டேன். இது எல்லா பாத்திரமும் ஒரு சிங்க்கு ஃபுல்லாக இருந்தது தாங்க. இன்னும் கூட பாத்திரம்லாம் வைக்கலாங்க. எனக்கு ஸ்பூனு, கரண்டிலாம் கம்மியாக தான் வந்திருக்கு. ஃபைனலாக இந்த வாட்டர் ஃபேன் மட்டும் செக் பண்ணி நம்ம ரேக் உள்ளே தள்ளிக்கலாம். எதுவும் டச் ஆகாமல் இருந்தால் போதும். அப்புறமா டிட்டர்ஜென்ட் போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதும் ப்ரோக்ராம் ஆப்ஷனுக்கு போய்ட்டு பாட்ஸ் அண்ட் பேன்ன்ற ஆப்ஷன் தாங்க நான் கிளிக் பண்ணுறேன். அது வந்து 157 மினிட்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு டேப்லெட்ன்ற ஆப்ஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைல்ட் லாக் ஆகிடுங்க. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சைல்ட் லாக் போடணுங்க. சைல்ட் லாக் போட்டிங்கன்னா குழந்தைங்க ஏதாவது வந்து டச் பண்ணாங்கன்னா கூட எந்த ஆப்ஷனும் ஒர்க் ஆகாது. அண்ட் டோர் கூட ஓப்பன் ஆகாதுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.